வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், யமகாதகன் இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா கார்த்திக், ஸ்ரீராம், ரஷ்மிதா ஹிவாரி, சந்தோஷ், மனோஜ் நடிச்சிருக்காங்க. இதில் டைரக்டர் கிருஷ்ணராஜ் வந்து இயக்கியிருக்கிறாரு. மியூசிக் வந்து விக்னேஷ் ராஜா வந்து மியூசிக் வந்து பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரொடியூசர் வந்து கிருஷ்ணமணி கண்ணன் வந்து சிங்கப்பூர் அண்ட் கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு ப்ரொடியூசர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, முன்னொரு காலத்தில் பஞ்சாய் என்ற பெண் வந்து விடுத்த சாபத்தால் வந்து குடும்பத்தில் மூத்த ஆண்கள் பிள்ளை வந்து திருமணம் செஞ்சாங்கன்னா அவங்க வந்து இறந்துருவாங்க அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. இதனாலே வந்து பஞ்சாயின் சாபத்தால் இறந்த தப்பிப்பதற்காக அவர் ஊரை வந்து அவங்கள வந்து கடவுளை வந்து அவங்கள வந்து நினைப்பாங்க. ஊர் மக்கள் வந்து இதில் வந்து அவங்கள வந்து ரொம்ப வந்து வழிபட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்படியாவது வந்து என் பிள்ளைகளை வந்து நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படி சொல்லி வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தும் அவர்கள் சாபத்திற்கு எந்த ஒரு தீர்வும் வந்து கிடைக்காமே வந்து இருந்துக்கிட்டே இருக்கிறோம். அவங்களும் வந்து கண்டுக்காமல் இருப்பாங்க. அவர்கள் நிலை வந்து அப்படியே வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயம் வந்து சிலர் சாபத்தை வந்து நம்மால் வந்து திருமணம் செய்து கொண்டால் கூட அவங்க வந்து மறுநாளே வந்து மர்மமான முறையில் வந்து இறந்துருவாங்க. இந்த ஊர் கட்டுப்பாடு என்று கூறி வந்து இத்தகைய மறுநாள் வந்து பற்றி காவல்துறையிடம் சொல்லாத அந்த ஊர் மக்கள் வந்து எப்படிலாம் தவிக்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம கடத்தோட நாயகன் வந்து ஸ்ரீராம் வந்து அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து காதலிப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் தான் வந்து மூத்தவராகவும் இருப்பார். இந்த சாபத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் வெளியில் போயிட்டு இப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இப்படி வந்து நம்மளை ஏமாத்துறாங்க, அந்த காலத்தில் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஓடி போய் வந்து திருமணம் பண்ணிடுவாங்க. திருமணம் பண்ணி சில நாட்கள் வந்து நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கையில் ஒரு டைம் வந்து ஊர் முக்கில் வந்து இவர் வந்து இறந்து கிடப்பார். இதை பார்த்து வந்து எல்லாமே வந்து அதிர்ச்சியாகி அன்னைக்கே வந்து சொன்னோம், இவங்க வந்து கேட்கல, இந்த காலத்து பசங்கள்லாம் கேட்கவே மாட்டேங்கிறாங்க, இப்படி மர்ம மாடல் இறந்துட்டானே, இந்த வயசுலேயே நீ இப்படி ஆயிட்டியம்மா அப்படி சொல்லிட்டு ஹீரோயினிட்ட வந்து திட்டுவாங்க. அப்புறம் என்ன நடக்கும்னா, நாயகி ராஷ்மிதா வந்து சும்மா இருக்காமல் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம கணவர் வந்து எந்த ஒரு தெய்வம் வந்து கொண்டிருக்கிறாரு, இதில் வந்து ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படி சொல்லிட்டு அதை போராட வந்து இவங்க களத்தில் வந்து இறங்குறாங்க. அந்த காட்சி வேறு லெவல்லே இருக்கும். சாமியின் பேரால் நடக்கும் மர்ம மரணங்களின் பின்னணி என்ன என்பதை பல திருப்பலங்கள் சொல்வது தான் இந்த யமகாதன் படத்தின் கதை. நாயகனாக நடித்திருக்கோம் கார்த்திக் வந்து ஸ்ரீராம் வந்து நாயகியாக நடிச்சிருக்கோம். ரஷ்மிதா ஹிவாரி வந்து பூசாரியாக நடிச்சிருக்கோம். தசரதன் நாயகன் நண்பர்களாக நடிச்சிருக்கோம். மனோஜ் ஆகிய முதன்மை கதாபாத்திரத்தை வந்து அளவாக வந்து நடிச்சிருப்பாங்க. இவர்களை தவிர பாஸ்கர் என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கோம் நபர் வந்து தனது பேச்சாலும் உடல் மொழியாகவும் இறுக்கமாக பயணிக்கும் திரைக்கதையில் வந்து காமெடி சேர்ந்து நல்லா வந்து அருமையாக பண்ணியிருப்பாரு. விக்னேஷ் ராஜா இசையில் ஹரிஹர சுப்பிரமணியன் மற்றும் விஜய் ஆகியோர் வந்து வரிகள் வந்து பாடலும் பின்னணி இசையும் வந்து அருமையாக ரசிக்கிற அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் சஸ்பென்ஸ் காட்சிகள் வந்து பலம் வந்து சேர்த்துருக்காங்க. குறிப்பாக பஞ்சாய் பற்றி காட்சிகள் மற்றும் வசனங்கள் இடம்பெற்றும் போது ஒலிக்கும் பிஜிஎம் வந்து நல்ல வேறு லெவலில் வந்து இருக்கும். ஒளிப்பதிவாளர் எல்டிஎன் கேமரா எளிமையாக வந்து கிராமத்தில் இருக்கும் அழகுமிகமான காட்சிகளை வந்து நடிகர்களின் இயல்பான நடிப்பையும் நேர்த்தியாக வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. குறிப்பிட்ட சில கதாபாத்திரங்களை சுற்றி கதை வந்து நகர்வதால் மர்ம மரணங்கள் வந்து பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பதை ரசிகர்கள் வந்து யூகித்தாலும் சில காட்சியில் வந்து யூகங்களை வந்து உடைத்து காட்சியிலும் சுவாரஸ்யமாக நகர்த்தி வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்கிறாரு படத்தொகுப்பாளர் ராம்நாத். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கும் கிஷன்ராஜ் குலதெய்வங்களுக்கு பின்னணியில் இருக்கும் கதையும் மையமாக வச்சு ஒரு எளிமையான சஸ்பென்ஸ் த்ரில்லான மிக சுவாரஸ்யமான காட்சியை வந்து கொடுத்துருக்கிறாரு. படத்தில் குறிப்பிட்ட சில கதாபாத்திரங்கள் மட்டுமே வருதுனால சிறு கிராமத்தில் கதை நடப்ப குற்றவாளி யார் என்பதை நம்ம வந்து யூகிப்பது எளிமையாக வந்து இருக்கும். ஆனாலும் சாபம் மற்றும் போர்வையில் குடும்பத்தில் வந்து மூத்த மகளை கொள்வது ஏன் என்ற கேள்வி வந்து துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் வந்து அது நமக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த படம் எவ்வளோ என்னடா இது அப்படின்ற நமக்கு வந்து யோசிக்கிற அளவுக்கு வந்து ஆர்வத்தை வந்து தூண்டும். சில குறைகள் இருந்தாலும் கிராமத்து பின்னணியில் வந்து எளிமையான கதையை சொல்லும் முறையில் வந்து கிராமத்து மனிதர்களை வச்சுக்கொண்டு ஒரு நேர்த்தியான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை வந்து கொடுத்திருக்கிறார் கிஷன் ராஜ். வெற்றி பெற்றிருக்கிறாரு இந்த படத்தில். மொத்தத்தில் இந்த படம் வந்து யமகாதன் வந்து ரசிகர்களை வந்து ஏமாற்றவில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு வந்து 3.5 வந்து கொடுப்பேன். அந்த அளவுக்கு இந்த படம் வந்து சுவாரஸ்யமாகவும் சஸ்பெண்டாகவும் வித்தியாசமான முறையில் வந்து இவர் யோசித்து வந்து அருமையாக வந்து எடுத்துக்கிறாரு. இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். வீக்கெண்டில் போராடிச்சுன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பரான மூவி தான் யமகாதகன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.